உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 4:27 மணி வரையிலும் துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 3:08 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 3:08 மணி வரையில் உத்திரம், அதற்கு பின்பு ஹஸ்தம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். பரணியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று செவ்வாயுடன் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வரலாம். அஸ்வினி, பரணி ஆகிய பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்று அது சம்பந்தப்பட்டதில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காலசர்ப்ப தோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் சந்திரனுடன் செவ்வாய் இருப்பதனால் சந்திரமங்கல யோகமாக அமைகிறது. தைராய்டு ப்ராப்ளம் மற்றும் சுகர், பிபி, இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாளில் அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் இன்று முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும். இன்று பிரதோஷ காலமாக இருப்பதனால் மாலை நேரத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும், பிரதோஷ காலத்தில் கலந்து கொண்டு நந்தி தேவரையும் வணங்கலாம். 7.5 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது நல்ல பரிகாரமாக அமைகிறது. இன்று சுக்கிரவாரத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் லலிதா சகஸ்ரநாமமும் படிக்க உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், மன ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மருத்துவ செலவுகள் குறைய ஆலய வழிபாடுகள் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம். செவ்வாய் சந்திரனுடன் சஞ்சாரத்தில் இருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சற்று அமைதியை தந்தாலும் கூட இன்றைய கிரக அமைப்பில் சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத உடல் சோர்வும் ஏற்படும். ஆகையினால் இன்று ரிஷபராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் சற்று அதில் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை, வியாபாரம், தொழில் இதில் சார்ந்த விஷயங்களில் இன்று தன லாபகரமான நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பல நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இன்று தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவு மனதில் ஒரு விதமான சந்தோஷத்தையும், நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கி இன்று வருவதனால் மனதில் ஒரு அமைதியும் ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் இதில் இவர்களுக்கு மனதில் ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது மனதிற்கு அமைதியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்ததாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரமானது இவர்களுக்கு பல அலைச்சல்களை கொடுக்கும். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சற்று மன குறைபாடுகளுடன் இந்த நாள் இருக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம். இதில் நீங்கள் அக்கறையுடன் பார்த்து கொள்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஏற்கனவே பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதில் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்து சேரும். சந்திரன் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நல்ல ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பாக்கியை வசூல் செய்வது மற்றும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் பட்டுவாடா செய்வதும் மன அமைதியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு மன நிகழ்வு இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் சந்திரன்,
செவ்வாய். இவர்களினுடைய சஞ்சாரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன அதிருப்தியும் குழப்பங்களும் ஏற்படலாம். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அலுவலக ரீதியாக பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளில் இன்று அதிகமான சுமை ஏற்படலாம். இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாட்டில் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கியை வசூல் செய்யலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதனால் மனம் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். பிரதோஷ நாளான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் நந்தி தேவருக்கு அபிஷேகமும் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான சோர்வு நீங்கும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். எடுத்த வேலைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவும் சிறப்பாக இருக்கும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு மனவேதனை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மன ரீதியான ஒரு சில உளைச்சல்கள் மற்றும் பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாகவே அமைகிறார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனவேதனை தீரும். இன்று உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனினால் காதல் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகளும் கணவன் மனைவியிடையே சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார். பிரதோஷ நாளான இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடு மற்றும் நந்தி தேவரை வணங்க குடும்ப குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். சந்திரன் செவ்வாய் சஞ்சாரம் மற்றும் சூரியனின் சஞ்சாரமானது மகர ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பூமி சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் இன்று தீரும். சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று தன லாபத்தை கொடுப்பார். அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. புதிய வேலை தேடுவது, வேலைக்கு விண்ணப்பம் செய்வது இன்றைய நாளில் வெற்றியை காணலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன அமைதியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமையான இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவதும் மற்றும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும், பிரதோஷ காலத்தில் நீங்கள் நந்தி தேவரை வணங்க இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். இன்று அன்னதானங்கள் செய்து மற்றும் சிவபெருமானையும் வணங்க ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.